முதல் கேள்வி, கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எது? விடை ஆப்ஷன் சி, பூம்புகார். இரண்டாவது கேள்வி, பூம்புகார் யாருடைய துறைமுகம்? விடை ஆப்ஷன் பி, சோழர்கள். மூன்றாவது கேள்வி, பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகம் குறித்து கூறும் இலக்கியங்கள் எவை? விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். நான்காவது கேள்வி, பூம்புகார் எத்தகைய நகரம்? விடை ஆப்ஷன் ஏ, துறைமுக நகரம். ஐந்தாவது கேள்வி, இரட்டை காப்பியங்கள் எவை? விடை ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆறாவது கேள்வி, சிலப்பதிகாரத்தின் நாயகி யார்? விடை ஆப்ஷன் ஏ, கண்ணகி. ஏழாவது கேள்வி, சிலப்பதிகாரத்தின் நாயகன் யார்? விடை ஆப்ஷன் ஏ, கோவலன். எட்டாவது கேள்வி, கோவலனின் தந்தை யார்? விடை ஆப்ஷன் டி, மாசாத்துவன் பெருவணிகன். ஒன்பதாவது கேள்வி, கண்ணகியின் தந்தை யார்? விடை ஆப்ஷன் சி, மாநாயகன் பெருங்கடல் வணிகன். பத்தாவது கேள்வி, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் பொருளை அதிக விலைக்கு விற்பதை தவறான செயல் என கருதினர் என கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ, பட்டினப்பாலை. 11வது கேள்வி, பட்டினப்பாலையின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் சி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 12வது கேள்வி, கடியலூர் உருத்திரக்கண்ணனார் காலம்? விடை ஆப்ஷன் ஏ, கி. மு. 2ஆம் நூற்றாண்டு. 13வது கேள்வி, எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது? விடை ஆப்ஷன் பி, காவிரி. 14வது கேள்வி, பூம்புகார் எந்த காலம் வரை சிறப்புற்று விளங்கியது? விடை ஆப்ஷன் ஏ, பொ. ஆ. 200 வரை. 15வது கேள்வி, சங்கம் வளர்த்த நகரம் எது? விடை ஆப்ஷன் பி, மதுரை. 16வது கேள்வி, மதுரைக்கு அருகே அகழாய்வு நடைபெறும் இடம் எது? விடை ஆப்ஷன் சி, கீழடி. 17வது கேள்வி, கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? விடை ஆப்ஷன் சி, 49 பேர். 18வது கேள்வி, பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எங்கிருந்து இறக்குமதி செய்தார்? விடை ஆப்ஷன் பி, உவரி, தூத்துக்குடி மாவட்டம். 19வது கேள்வி, பாண்டியர்களின் துறைமுகம் எது? விடை ஆப்ஷன் சி, கொர்க்கை. 20வது கேள்வி, பண்டைய தமிழகத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கிருந்தது? விடை ஆப்ஷன் டி, மதுரை. 21வது கேள்வி, மதுரையை பற்றிய குறிப்புகள் யாருடைய நூலில் காணப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ, மெகஸ்தனீஸ். 22வது கேள்வி, சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் எந்த நகரை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது?
விடை ஆப்ஷன் சி மதுரை. 23வது கேள்வி, தமிழகத்தில் பண்டைய காலத்தில் பள்ளிகள் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்ட நகரம் எது? விடை ஆப்ஷன் ஏ காஞ்சி. 24வது கேள்வி, காஞ்சிக்கு கூடுதல் படிப்பு படிக்க வந்த சீன பயணி யார்? விடை ஆப்ஷன் பி யுவான் சுவாங். 25வது கேள்வி, நாலங்காடி அல்லங்காடி எங்கிருந்தது? விடை ஆப்ஷன் ஏ மதுரை. 26வது கேள்வி, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ காளிதாசர். 27வது கேள்வி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என புகழ்ந்தவர் யார்? விடை ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். 28வது கேள்வி, தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை ஆப்ஷன் சி மதுரை. 29வது கேள்வி, கோயில்களின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? விடை ஆப்ஷன் ஏ காஞ்சி. 30வது கேள்வி, கைலாசநாதர் கோயில் எங்குள்ளது? விடை ஆப்ஷன் ஏ காஞ்சி. 31வது கேள்வி, காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? விடை ஆப்ஷன் சி ராஜசிம்மன் பல்லவ மன்னன். 32வது கேள்வி, எந்த நகரை சுற்றியுள்ள அகழியல் யானைகள் செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்தன? விடை ஆப்ஷன் பி மதுரை. 33வது கேள்வி, தொண்டை நாட்டில் பழமையான நகரம் எது? விடை ஆப்ஷன் சி காஞ்சி. 34வது கேள்வி, புத்தகயா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் டி யுவான் சுவாங். 35வது கேள்வி, பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? விடை ஆப்ஷன் ஏ காஞ்சி. 36வது கேள்வி, 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம்? விடை ஆப்ஷன் ஏ ஈராக். 37வது கேள்வி, இவற்றுள் எது தமிழக நகரம்? விடை ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். 38வது கேள்வி, வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? விடை ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். 39வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? விடை ஆப்ஷன் சி சென்னை. 40வது கேள்வி, கீழடி அகழாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது? விடை ஆப்ஷன் பி மதுரை. 41வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. விடை ஆப்ஷன் டி கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. 42வது கேள்வி, தவறான தொடரை கண்டறிக. விடை ஆப்ஷன் சி கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். 43வது கேள்வி, சரியான இணையை கண்டறிக. விடை ஆப்ஷன் டி கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். 44வது கேள்வி, பூம்புகாரில் இறக்குமதி ஆன பொருட்களில் தவறான இணையை கண்டறிக.
விடை ஆப்ஷன் டி கீழ்க்கடல் அகில். 45வது கேள்வி, பண்டைய தமிழகத்தின் பெருமையை உணர்த்தும் பழமொழியை பொறுத்துக. விடை ஆப்ஷன் சி தேங்க்யூ.